காதலால் கைதியானேன். அத்தியாயம் 42. துபீஷன் கூறியதை கேட்ட தேவர்ஷனுக்கு முற்றிலும் உறக்கம் களைய எழுந்து அமர்ந்தான். என்ன சொல்ற நீ? உண்மையில எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? அவங்க 2 பேரும் பேசினது உண்மைதானா? உன்கிட்ட வீடியோ இருக்குல்ல என்று மீண்டும் நம்பாதவனாய் கேட்கவே, இருக்கு. அந்த மும்பைக்காரனால தான் ஈஷான்வியோட அப்பா அம்மா இறக்க வேண்டியதா இருந்திருக்கு. ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். எனக்கு வக்கீல் வேணும், அதுக்கு நீ அரேஞ்ச் பண்ணு என்று பல்லை கடித்து கொண்டு கூறினான். ஏன், உனக்கு எந்த வக்கீலும் கிடைக்கலையா? நான் வக்கீலுக்கு எங்கே போக சொல்லு? உனக்கு தான் என் அப்பாவை பற்றி தெரியும்ல, எவ்வளோ பெரிய ஃப்ராட் அமைச்சருன்னு. அவரை மாரி ஒரு பையனும் வரமாட்டேன், தேடிக்கிட்டு தான் இருக்கேன். வக்கீல் வேணும்னா பேசாமல் உங்கள் அப்பாவோட எதிர்கட்சி ஆளுங்க கிட்ட போய் நில்லு. ஏன்னா அவங்க தான் உங்கள் அப்பாவை கீழே தள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீ போய் கேட்டாலே ஈஸியாக பெஸ்ட் வக்கீல் உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருவான். நீ அதுக்கு எந்த பணமும் கூட கொடுக்க தேவையில்லை என்று ஒரு யோசனையை கூறவே துபீஷனுக்கும் அது சரியாகத்தான் தெரிந்தது. எப்படியும் அனைத்து அரசியல்வாதிகளும் கள்ளத்தனம் செய்பவர்கள்தான். இதில் தன் தந்தை கொலை செய்யும் ஒருவன் இந்த அயோக்கியனை எப்படியாவது தான் சிறையில் அடைத்தாக வேண்டும், தன்னவன் வெளிவர வேண்டும் என்பது மட்டுமே துபீஷனின் முழு எண்ணமாக இருந்தது. சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன் என கூறி கைபேசியை வைத்து விட்டான். என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்க இங்கே தேவர்ஷன் மனமோ, இவன் என்ன ஜெட்டு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான், நல்லதுதான், இருந்தாலும் ஈஷான்வி முழுக்க முழுக்க இவன் பக்கம் விழுந்துட்டா அவ அப்படி பண்ணவும் மாட்டா, சரி பார்த்துக்கலாம் என நினைத்து கொண்டவனோ மணியை பார்க்க இதற்கு மேல் எப்படி தனக்கு நித்திரை வராது என நினைத்து வெளியே ரவுண்ட்ஸ் சென்று விட்டு வரலாம் என்ற நினைப்போடு வீட்டினை விட்டு வெளியேறினான். ஆதவன் விழித்திறந்த மறுநாள் பொழுது எதிர்கட்சி ஆளும் தலைவரை சந்திக்க அவரின் கட்சி அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். அமைச்சர் பரந்தாமனின் மகன் தன்னை காண வந்திருக்கிறானா என்ற தகவல் அறிந்த அவரும் இன்முகத்தோடு தான் வரவேற்றார். அவருக்கும் தகவல் கசிந்திருந்தது. மகனுக்கும் தந்தைக்கும் சில நாட்களாகவே ஆகவில்லை, இருவரும் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள் என்று. எதிராளியை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்து, வாங்க தம்பி வாங்க, என்ன விஷயம், என்ன தேடி வந்திருக்கீங்க என்க. எனக்கு ஒரு நல்ல வக்கீல் வேணும். எங்க அப்பா மேல ஒரு கேஸ் இருக்கு, அதுக்கு நான் வக்கீல் வச்சுதான் வாதாட வேண்டியிருக்கு. உங்க சைட்ல இருந்து ஏதாவது வக்கீல் இருந்தா எனக்கு கொஞ்சம் கைட் பண்றீங்களா? எனக்கு தேவை இருக்கு. என்ன தம்பி, தாராளமாக இந்த தமிழ்நாட்டில் பெஸ்ட் வக்கீல் நம்ம கிட்ட தான் இருக்கான், நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் என்றதும் சரி என்றான். அப்புறம் தம்பி, அப்பாவுக்கும் உனக்கும் ஆகலையாமே, உங்களுக்கே தெரியும், நீயும் ஒரு அரசியல் வாரிசு தான், இதில் இருந்தால் எவ்வளோ லாபம், என்னென்ன புகழ் பேரெல்லாம் இருக்குன்னு என்று அவரோ இவனை தன் பக்கம் இழுப்பதற்கு என்னென்ன பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசிக்கொண்டே போனார். என்னை மன்னிச்சிடுங்க சார், இப்போதைக்கு எனக்கு வக்கீல் தேவை, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஒருவேளை எனக்கு வருங்காலத்தில் அரசியலில் நானும் போகணும்னு ஒரு எண்ணம் இருந்தா வேணா உங்ககிட்ட வரேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. இதுதான் என்னோட நம்பர். அந்த வக்கீல் கிட்ட மட்டும் இந்த நம்பரை கொடுத்துருங்க, எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க என கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டான். பரந்தாம மகன் புத்திசாலியாத்தான் இருப்பான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு போயிட்டான். இப்படித்தான் எல்லாம் இருக்கணும், வெளிப்படையா பேசணும் என அவன் செல்வதை பார்த்தவாறு மனதில் அந்த எதிர்கட்சி தலைவர் நினைத்து கொண்டு நின்றிருந்தார். தேவர்ஷன் துபீஷன் இருவரும் ஒரு ரெஸ்டாரண்டில் அமர்ந்து அந்த வீடியோ கிளிப்பிங் மறுபடியும் போட்டு பார்த்தனர். அதில் என்ன இருந்தது என்பதை கேட்ட தேவர்ஷனுக்கு காவல் அதிகாரியாக அவ்வளவு ஆத்திரம் வந்தது. அன்று துபீஷனின் தந்தை அந்த அறைக்குள் சென்றதும் மதுபோதையில் இருந்த அந்த மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர், முக்கியமான மீட்டிங்காக வெளியூர் போயிருக்க வர முடியாதுன்னு சொன்ன, என்ன இப்போ வந்துட்ட என்று அவரோ கேட்க, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக தான் நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டிங்களா? உங்களால் மறுபடியும் பொண்ணோட உயிர் போச்சு. நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நானும் ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், இப்போ அந்த பொண்ணுக்கு நீங்கள் ரேப் பண்ணீங்கன்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு நான் கேஸ் கொடுப்பேன் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்ல
நாங்கள் ஆள் வச்சு கொண்டு தூக்கில் மாட்டி விட்டுருக்கோம். இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் என்ன ஒரு நாள் சுகத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க. ஆம்பளைகளுக்கு எல்லாமே அது தேவைதான். ஏன் நானும் சின்ன வீடு செட்டப் பொண்ணு வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இப்படி சிக்கலில் இருக்கக்கூடாது, எல்லாம் கெட்டு போயிடும். அரசியலில் இருக்கிற பலமே எனக்கு குறைஞ்சி போயிடும் என்று அந்த மும்பையிலிருந்து வந்த தொழிலதிபரிடம் வந்த உடனே பரந்தாமனும் புரிஞ்சு தள்ள ஆரம்பித்தார். பரந்தாமா, நான் எப்பவும் போல தான் இருந்தேன். உன் ஆளுக்கு கூட்டிட்டு விட்டதும் நான் மேட்ரை முடித்தேன். அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கும்போது திருப்பி உன் ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவளுக்கு தேவையானது எப்பவும் போலவே நான் உன் ஆளுங்க கிட்ட கொடுத்து தான் விட்டேன். உங்கள் சைடு மிஸ்டேக் ஆகியிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? வெளியில் தெரியாத மாதிரி அந்த மாத்திரையெல்லாம் நான் கொடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன். நான் நினச்சேன் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து விடும்னு. சரி சரி, இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பிருங்க. இனிமே இங்கே இருக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருங்க. அப்புறம் இனிமே இதெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் போதும். உங்களுக்கு வேற எங்கேயாவது வேணும்னா நான் பொண்ணு அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த காலேஜ் பொண்ணுங்களை தயவு செய்து இனிமேலாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. இதனால காலேஜ் பேர் விட என்னோட பேரும் சேர்ந்து கெடும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்திலேருந்து அந்த திருவேந்தனோட பொண்ணு இதில் இன்வால்வாக இருக்கா அப்படின்னு. அதனாலேயே அந்த பொண்ணை நான் திருவேந்தன் கொல்றதுக்கு முடிவு பண்ணேன். அந்த திருவேந்தன் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நம்மளை ஏமாத்திட்டான். அவனுக்கும் என் காலேஜ் பொண்ணுங்க எனக்கு என் பொண்ணுங்க மாதிரி, என் பொண்ணுங்களை நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு அவன் பெரிய வசனம் பேச சரின்னு நானும் முடிச்சிட்டேன். 2 பொண்ணுங்களை நீ ரேப் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வழியாக முடிச்சு வச்சிட்டோம். இப்போ இந்த 3வது பொண்ணு, அவங்களோட பேரண்ட்ஸு டாக்டர், அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் மயக்கம் தெளிஞ்சதும் உடனே வார்டன் கிட்ட சொல்லிட்டு நான் கேஸ் போட போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், அது இதுன்னு சொல்லியிருக்கா. இப்போ என்னத்த சொல்ல என்று அவரோ அந்த அறையில் அங்கும் மிங்கும் நடந்தவாறு புலம்பிக் கொண்டிருக்கவே அவருக்கு தெரியாது அங்கிருந்த ஒரு கேமராவில் தான் பேசிய அனைத்தும் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று. முதல் முறையாக இந்த மும்பையிலிருந்து வந்த தொழிலதிபர் பிசினஸ் பற்றி மட்டுமே பரந்தாமனிடம் பேசிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் ஒரு நொடி அந்த கல்லூரியின் கேட்லாக் புத்தகம் ஒன்று பரந்தாமன் டேபிளில் இருப்பதை பார்த்தவனுக்கு அதை எடுத்து பார்க்க போது அதிலிருந்து பெண்கள் எல்லாம் அவனை வசீகரிப்பது போன்று தோன்றியது. அந்த பெண்களை தான் சுவைக்க வேண்டும் என்ற ஆசை உள் மனதிற்கு காமத்தை தோற்றுவிக்க தான் தங்கி இருந்த அறைக்கு பரந்தாமனை வர வைத்தார். அவரும் ஒரு நாள் வந்து, என்ன சார் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கீங்க, என்ன வேணும் என்க. உன்னோட டேபிளில் ஒரு காலேஜ் கேட்லாக் புத்தகத்தை பார்த்தேன், அது யாரோட காலேஜ் என்றார். நம்ம காலேஜ் தான் சார். என்ன சீட்டு வேணுமா? யாருக்குன்னு சொல்லுங்க, ஃப்ரீயாகவே உங்களுக்காக சீட்டு கொடுத்துடலாம் என்று இவர் கூறவே, சீட்டெல்லாம் வேண்டாம், அந்த கேட்லாக் புத்தகத்தில் உள்ள பொண்ணுங்க தான் எனக்கு வேணும். நான் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு வேணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் உனக்கு. நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் எனக்கு பண்ணணும் என்று வக்கிரமத்தோடு கூறினான். அது பெரிய பிரச்சனையாகுமே. பிரச்சனையை விட பெரிய செலவும் ஆகும். நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க ராத்திரியோட ராத்திரியா. மறுநாள் அந்த பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பிள்ளை எதுவும் நம்மளை மாட்டி விடக்கூடாதுல்ல, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு டாக்டர் தான். அதுவும் இல்லாமல் நான் இப்போ மருந்தெல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த தயாரிக்கிற மருந்துல எந்த மருந்து கொடுத்தா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஃபீல் இருக்குமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அப்படியே தெரியாத மாதிரி ஃபீல் இருக்கும் போது நான் அனுபவிக்கிறேன். அவளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. மறுநாள் ஏதாவது பெயின் இருக்கும் போது அதுக்கு நான் டேப்லெட் தனியாக கொடுத்துட்றேன். ஆனால் என்ன, அந்த பொண்ணு ஃபார்மசிக்கு போகாத மாதிரி வயிறு வலி வந்தது அப்படின்னா நான் கொடுக்குற டேப்லெட்டை போட்டால் சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபீலுமே இருக்காது என்றதும், அது எப்படியும் அந்த பொண்ணோட உடலமைப்பு அவளுக்கு எதுவும் இல்லாத இந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கும்ல. அவளோட அந்தரங்க பகுதியிலெல்லாம் எப்படியும் வித்தியாசம் தெரியும்ல. அதெல்லாம் நம்மக்கிட்ட எவ்வளவோ மருந்து இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்போ சரி. வெளியிலேருந்து வர பிள்ளைகள்லாம் வேண்டாம், அப்புறம் நமக்கு தான் டேஞ்சர் ஆகும்.
நான் ஹாஸ்டல் பொண்ணுங்களை வேணா ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். அந்த பொண்ணுங்க எல்லாம் நேரம் நம்ம சொன்னதும் வான்னா வரமாட்டாங்க. ஒரு சில பொண்ணுங்க பணத்துக்கு உடம்புக்கு ஆசைப்பட்டு வாரேன் அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. மற்றவங்களை தெரியாத மாதிரி கடத்திட்டு வந்து தான் நாம் இதெல்லாம் பண்ணி மறுநாள் விடியறதுக்குள்ளே கொண்டு போய் அந்த பொண்ணை ஹாஸ்டலில் விட்டுறணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்துக்கான மயக்க மருந்து இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க என்றதும் என்னென்ன எல்லாம் தேவைப்படுகிறது என்பதை பற்றி இருவரும் அதற்கு டிஸ்கஸ் செய்து கொண்டனர். அதன் பின் சரி என முடிவெடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பரந்தாமன். பின் அவரோ இந்த விஷயத்தை திருவேந்தனிடம் தான் கூறியாக வேண்டும். அவன் சம்மதித்தால் மட்டும்தானே இதனை தன்னால் நடத்த முடியும். அவன் சம்மதிக்கவில்லை என்றாலும் தான் சம்மதிக்க வைத்தாக வேண்டும் என்ற நினைப்பில் திருவேந்தனுக்கு அழைப்பு விடுத்து தன்னை சந்திக்க வருமாறு கூறினார் பரந்தாமன். அப்போதுதான் அவரோ தன் குடும்பத்தாரோடு திருமணத்திற்கு வெளியூர் செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தார். தன்னை வந்து காணுமாறு பரந்தாமன் கூற சரி என கூறியவரும் அவரை காண அவரின் அலுவலகம் சென்று அவரின் முன்னே அமர்ந்திருந்தார். என்ன சார் அமைதியா இருக்கீங்க? வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வேற இன்னைக்கு ஈவினிங் ஃபேமிலியோட ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறேன், வர ஒரு வாரம் ஆகும் என்றதும், இங்கே பார், நீ எனக்கு ஒவ்வொரு வருஷமும் 50% தர. இனிமே நீ எனக்கு அவ்வளோ பணம் தர வேண்டாம், அதில் ஒரு 30% கொடுத்தா போதும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், நீ சரின்னு மட்டும் சொன்னால் போதும் என்றதும், என்ன விஷயம் சார் சொல்லுங்க, எதுவும் ஆஃபர் வந்திருக்கா என்கவே, ஆமாம் ஆஃபர் தான், இது சூப்பரான ஆஃபர். அது என்ன அப்படின்னா, உனக்கே தெரியும் நீ விமென்ஸ் காலேஜ் வச்சுருக்க, அங்கே பொண்ணுங்க ஏகப்பட்டது இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை வச்சு நம்ம தொழில் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். சார், இதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சீற்றமோடு எழுந்து நின்று கத்தினார். ஏன் திருவேந்தன், இதனால் உனக்கு எவ்வளோ லாபம் இருக்கும்? ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இப்போ என்கிட்ட இந்த டீலிங் பேச வந்திருக்காரு. சார், இங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் என்னோட பொண்ணு மாதிரி. அப்படி இருக்கும்போது நான் என் பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுக்குற இந்த கேவலமான தொழில் பண்ணுறதுக்கு நான் செத்தே போயிடுவேன் சார் என்று மறுக்கவே, திருவேந்தன் என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் உங்கள் காலேஜை சுக்கு நூறாக உடச்சிட்டு போயிடலாம். என்னை மீறி எவனும் கேட்கவும் முடியாது, உங்களால் என்ன மாதிரி ஒன்றும் பண்ணவும் முடியாது, தெரியும்ல? நான் சொல்கிறத செய்யுங்க, உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்ன உங்கள் காலேஜில் இருக்க 50 பொண்ணுங்களையுமா இழுக்க போகிறேன்னு? என்ன ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு பொண்ணு 2 பொண்ணு, இதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லனா அப்புறம் உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பார்த்துக்கோ. காலேஜ் வேணும், குடும்பம் வேணும், மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு முக்கியம் அப்படின்னா இதை நீ செஞ்சே ஆகணும். அதை விட ஓன் பொண்ணு ஓன் பொண்ணாவே இருக்கணும்ல, அவளோட கற்பு வெளியில் பறிபோகாமல் இருக்கணும்னா இதை நீ செய்யணும். உன் பொண்ணைத்தான் கேட்டான், நான் இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். உன் பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான், அதனால தான் சொல்கிறேன். உனக்கு உன் பொண்ணு முக்கியம்னா நீ வேற பொண்ணுங்களை ஒழுங்கா விட்டு கொடுத்துரு என்று மிரட்டவே அவரோ யோசனையோடு அங்கிருந்து எழுந்து சென்றார். அதன் பின் தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் திருவேந்தனுக்கு ஒரே யோசனைதான். அதே எண்ணம்தான் மீண்டும் மீண்டும் சுற்றி வந்தது. தான் செயலை செய்வதற்கு தன் உயிரையே மாய்த்து விடலாம் என்றுதான் எண்ணினார். அப்படி செய்தால் தன்னை நம்பி இருக்கும் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் யார் காப்பாற்றுவார்கள்? தனக்கு பின் அவர்களுக்கென்று யாருமே கிடையாது. அதைவிட தன் பெண்ணின் கற்பு தனக்கு முக்கியம் என்பதாலே மனமே இல்லாது சரி என பரந்தாமனுக்கு அழைத்து ஒத்துக்கொண்டார். சரி சார், நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் என்னை எதுவுமே தலையிடாதீங்க. நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன், நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட காலேஜ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். என் பொண்ணோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட மானத்தை மட்டும் வாங்காமல் நீங்கள் பண்ணிக்கோங்க
என்று பாதி உயிராய் அவர் அதற்கு சம்மதம் கூறினார். பரந்தாமனுக்கு தான் நினைத்தது கிடைத்துவிட்டது, இதுவே போதுமென சரி என கூறி உடனே அதற்கான ஏற்பாட்டில் இறங்க ஆரம்பித்தார். நாட்கள் கடக்க மும்பையிலிருந்து அந்த தொழிலதிபரும் வேலை விஷயமாக வர அவர் கேட்ட அந்த தேவையான ஏற்பாட்டினை செய்ய ஆரம்பித்தனர். அதன்படியே முதலில் இவர்கள் விலைகளில் விழுந்தது இஷான்வியின் தோளில் ஸ்ருதிதான். நன்றி.